இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆல்ரெடி நான் பேசின வீடியோ வந்து BMI பத்தி பேசியிருக்கேன். ஓகேவா? இப்ப BMI ஓட ஃபார்முலா என்னன்னா மேல வந்து வெயிட் ஆஃப் த பேஷண்ட் ஆர் அ பர்சன் டிவைடட் பை அவங்க எவ்வளவு ஹைட் இருக்காங்களோ அவ்வளவு ஹைட். ஆக்சுவலா நம்ம கிட்ட வந்து சென்டிமீட்டர் ஸ்கேல் தான் இருக்கு. சென்டிமீட்டர் ஸ்கேல்னா 250 சென்டிமீட்டர் 170 சென்டிமீட்டர் எக்ஸாம்பிள் இப்ப சொன்னதெல்லாம். சோ அந்த சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்கும்போது நம்மளோட வெயிட் இப்ப நம்மளோட சென்டிமீட்டர் எவ்வளவோ இப்ப வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு 170 சென்டிமீட்டர் ஒரு ஃபீமேல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சென்டிமீட்டரை நம்ம மீட்டரா கன்வெர்ட் பண்ணுவோம். அதாவது 1.70 அந்த பாயிண்ட் வந்து 2 டிஜிட் முன்னாடி வைக்கணும். சோ அப்படி வச்சுட்டு 1.70 இன்டூ 1.70 வர வேல்யூவை டினாமினேட்டர்ல வச்சுக்கணும். அதை கீழே வச்சுக்கணும். அவங்களோட வெயிட்ட மேல வச்சுக்கணும். சோ வெயிட்ட மேல வச்சுட்டு டிவைடட் பை கீழே இருக்க டினாமினேட்டர் போட்டா ஒரு வேல்யூ வரும். ஆக்சுவலா வந்து BMI வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். என்ன கிளாஸிஃபை பண்ணுவோம்? 18.5 கீழே இருந்தா அவங்க வந்து லீன், அதாவது ஒல்லியா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப வந்து 19ல இருந்து ஒரு 21 இல்ல 25 வந்து ஒரு ஸ்டாண்டர்டான BMI. ஓகேவா? இப்ப 25 மேல போயிட்டு இப்ப 25 to 30 வந்து ஒரு ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வந்து 30 மேல இருந்தா மார்பிட் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்ப சொன்ன ஃபார்முலா வச்சு நம்ம எந்த கேட்டகரிக்குள்ள வரோம்ங்கறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிரெக்னன்சி ரிலேட்டடா BMI வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா ப்ரீ பிரெக்னன்சி வெயிட், அதாவது இப்ப BMI வச்சு கால்குலேட் பண்ணும்போது கிரேட்டர் தென் 30 BMI இருக்கிற ஒரு விமன் வந்து அவங்களோட 3 months பிரெக்னன்சிக்குள்ள 5ல இருந்து 9 கிலோ மட்டும் தான் ஏறணும். அதுக்கு மேல ஏறக்கூடாது. அதே மாதிரி 25ல இருந்து 30க்கு நடுவில் அதாவது ஓவர் வெயிட் கேட்டகரியில இருக்க பீப்புள் ஒரு பர்சன் வந்து 7ல இருந்து 11 கிலோ மட்டும் தான் ஏற முடியும். இப்ப அதே மாதிரி 19 அதாவது 18.5ல இருந்து 24.9 BMI அந்த ஜங்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய விமன் வந்து 10ல இருந்து அதாவது சராசரியா 11ல இருந்து 13 கிலோ மட்டும் தான் ஏற முடியும். இப்ப அதே மாதிரி இப்ப 18.5 இல்ல 18.9 கீழே இருக்க BMIல இருக்க விமென்ஸ் வந்து 13ல இருந்து 15 கிலோ வரைக்கும் ஏறலாம். பிரெக்னன்சி அந்த 3 மாசம் டைம் அப்போ. சோ இது வந்து ஒரு ஆவரேஜா இருக்கக்கூடிய ஒரு வெயிட் கால்குலேஷன். இவ்வளவு வெயிட் வந்து கண்டிப்பா வந்து அவங்க ஏறலாம். இதுக்கு மேல போகாம அவங்களோட டயட் வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணும். அப்புறம் அவங்களோட பேலன்ஸ் பண்ணும் அவங்க எடுக்கிற ஃபுட்டை. அப்புறம் மோஸ்டா கார்போஹைட்ரேட் வந்து எடுக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு புரோட்டீன் ரிச் ஃபுட்டா வந்து நம்ம எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாதான் வந்து BMI வந்து லைக் ஓரளவுக்கு நார்மலா வந்து பிரெக்னன்சிக்கு அப்புறம் கூட மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ பிரெக்னன்சி ஸ்டேட் அப்போ ரொம்ப வெயிட் அதிகமாக்கிட்டோம்னா லைக் பிரெக்னன்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட வெயிட்டை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணது கஷ்டமாயிடும். ஸோ அதனால அது எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டு ப்ராப்பரா இந்த வெயிட் ஜங்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம்ங்கிறத பத்தி சொல்லுங்க. கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.